Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்ட கிரிக்கெட் கழகத்தின் சார்பாக கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. 2024-25 ஆண்டு மார்ச் முடிய பல கட்டங்களாக ஆண்கள் பெண்கள் பிரிவில் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா தனியார் உணவு விடுதியில் நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் துணை செயலாளர் பாபா பங்கேற்று வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், சென்னை போன்ற தமிழகத்தின் பிற முக்கிய நகரங்களில் இரவு நேரங்களிலும் கிரிக்கெட் போட்டிகள் நடத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் புதுக்கோட்டை மாவட்ட கிரிக்கெட் கழக தலைவர் கனகராஜ், செயலாளர் பரமசிவம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 4 டிஸ்ட்ரிக்ட்ல கிரவுண்ட் இருக்கு. ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்ல சேட்டலைட் சென்டர்னு ஆரம்பிச்சிருக்கோம் கிரிக்கெட் வளர்ச்சிக்காக. பசங்க எல்லாரும் சென்னை நோக்கி வரக்கூடாது, அங்கங்கே இருந்தால் நியர்பை இருந்தால் டைம் சேவ் ஆகணும். ஒரு 4 இடத்துல டார்மெட்ரி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இடம் இதெல்லாம் கிடைக்கும் போது கிரவுண்டை டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டார்மெட்ரி பண்ணுறதுக்கும் ஐடியாக்கள் இருக்குது. ஒரு வருஷத்துலேயே பண்ண முடியாது. ஒரு வருஷத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட், அடுத்த வருஷம் ஒரு டிஸ்ட்ரிக்ட், அப்படி தான் பட்ஜெட் காரணமாக அப்படி தான் பண்ணணும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 25 நாட்களாக குடிநீர் வழங்காத விடியா நகராட்சியை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் நகரின் 29, 31, 32 ஆகிய வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 25 நாட்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை. மேலும் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டி இரவில் அப்பகுதியினர் நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை கண்ட பொதுமக்கள் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தராமல் இருப்பதுதான் ஸ்டாலின் மாடலா என விமர்சித்தனர். நாளாக தண்ணி கேட்டுங்கிறோம், தண்ணி வர மாட்டேங்குது. நாளைக்கு பண்டிகை, நம்மளுது பண்டிகைக்கு தண்ணி இல்லை, காவா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, எதுவுமே சுத்தமாக இல்லை. நாளைக்கு நம்ம குர்பானி பண்ணுறோம், ரத்தம் எல்லாம் ரோட்டில் போகும். காவா எடுக்கிறதுக்கு 25 ஒரு மாதமாக காவா எடுக்கிறதுக்கு வரல. 4 கல்வெட்டு போயிட்டுக்குது, வரத்துக்கு வழி இல்லை. கம்பி தெரியுது, மொத்தமாக மூடி வச்சுக்கிறாங்க. நகராட்சி சிறுபான்மை மக்களுக்கு ஓட்டு மட்டமாக யூஸ் பண்ணுறாங்க. நகராட்சி இதுக்கு தண்ணி